ஓம் சாந்தி. நான் ராஜராஜேஸ்வரியாக ஆகின்ற ஆத்மா. நான் உயர்ந்த பதவியின் அதிகாரி ஆத்மா. நான் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவ ஆத்மா. நான் சேவையின் வளர்ச்சிக்காக புதிய புதிய முறைகளை உருவாக்குகின்றேன். கிராமம் கிராமமாக சென்று நான் சேவை செய்கின்றேன். சேவை செய்வதற்கு ஞானத்தின் அதிகபட்சம் நான் தெளிவுடையவனாக ஆகின்றேன். நான் வீட்டை அடிக்கடி நினைவு செய்கின்றேன். இப்போது நான் மரணலோகத்திலிருந்து கணக்கு வழக்குகளை முடித்து அமரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய புத்தியில் இருக்கின்றது. தேகத்தில் இருந்தாலும் நான் இந்த தேகம் கிடையாது என்று பிச்சைக்காரர் போல இருக்கக்கூடிய பயிற்சியை செய்கின்றேன். ஆகினால் எனக்கு இந்த பழைய உலகம் மறந்து விடுகின்றது. இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே என்னுடைய மனோநிலையை பரிபக்குவமுடையதாக மாற்றிக்கொள்கின்றேன். நான் ஒரே ரசனையுள்ள நிலைக்காக முயற்சி செய்கின்றேன். நான் தூய்மையான ஆத்மா. தூய்மையின் மூலம் நான் ஒளி கிரீடத்தை அடைகின்றேன். நான் அனைத்திலிருந்தும் புத்தியின் தொடர்பை துண்டித்து தந்தையிடம் இணைக்கின்றேன். அனைவரையும் கரை சேர்ப்பதற்காக தந்தை வருகின்றார். நாம் ஞானக் கடலிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஞான கங்கைகளாவோம். தந்தை வந்து பழைய உலகத்தின் பழைய பொருட்கள் அனைத்தையும் புதியதாக ஆக்குகின்றார். புதிய உலகத்தின் செய்தியை தந்தைதான் தெரிந்திருக்கின்றார். பரமபிதா பரமாத்மா வந்து இந்த பிரம்மாவை தத்தெடுத்தார். அதே போல குழந்தைகளையும் தத்தெடுத்திருக்கின்றார். மீண்டும் நான் தவத்தில் அமரும் பொழுது சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்றேன். நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார். இது அதிசயமான படிப்பாகும். இதில் வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என அனைவரும் படிக்கின்றார்கள். நாம் இப்போது பிச்சைக்காரர்களாக இருக்கின்றோம். பிறகு
இளவரசர்களாக ஆகின்றோம். நாம் தேகம் உட்பட அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு தந்தையுடையவராக ஆகின்றோம். எந்த அளவிற்கு ஒரு தந்தையை நாம் நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நன்கு தாரணை ஆகின்றது. நாம் இப்போது குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக ஆகின்றோம். யோக அக்னியின் மூலம் நம்மளுடைய விகர்மங்கள் விநாசமாகின்றது. ஆத்ம அபிமானியாக ஆகி நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்கின்றேன். படைப்பவர் ஒரு பரமபிதா பரமாத்மா ஆவார். அவர் நிராகாரமானவர். அவர் பிரம்மாவின் மூலம் படைக்கின்றார். பிரம்மாவின் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை நமக்கு கூறுகின்றார். இது எல்லையற்ற சேவையாகும். நாம் தந்தையை நினைவு செய்து தூய்மையாக ஆனோம் எனில் தந்தையிடம் சென்று விடுவோம். ஆத்மாவில்தான் 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகி இருக்கின்றது. குழந்தைகளாகிய நாம் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கின்றோம். ஒரே ரசனையின் நிலையை அமைக்க நான் ஒருவரின் நினைவில் நிலைத்திருக்கின்றேன். ஆகவே ஒவ்வொரு நொடியையும் கவனம் கொள்கின்றேன். இப்போது நான் ஒரு தந்தை, ஒரே ஒரு சங்கமத்தின் நேரம், மேலும் ஒரே ரசனையில் நிலைத்திருக்கின்றேன். ஆகவே எனக்கு உயர்ந்த பதவியின் அதிகாரம் கிடைத்து விடுகின்றது. நான் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு சேவை செய்கின்றேன். ஞானத்தை சிந்தனை செய்து எல்லையற்ற சேவையின் நிரூபணத்தை நான் கொடுக்கின்றேன். இந்த மரணலோகத்திலிருந்து பழைய கணக்கு வழக்குகள் அனைத்தையும் நான் முடிக்கின்றேன். பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்தை புத்தியின் மூலம் நான் மறந்து விடுகின்றேன். ஒருவரின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அமைத்துக் கொண்டு விடக்கூடிய உயர்ந்த பதவியின் அதிகாரி ஆத்மா நான். தூய எண்ணங்களின் உணவை ஏற்றுக்கொண்டு உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவனாக இருக்கின்ற ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.